சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமணி சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குருவாழ்க. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுர சிந்தித்தல் தானே, தெளிவு குருரே சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, 4 துதி பாடி நீங்களே ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த 4 பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பலான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமரர் நல்லார் புனைவரை. சிவாய நம. எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய திருவடிகளை என் மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கிற பிரேமா அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் பதிவு செய்து கொண்டிருக்கிற சாருமதி அம்மா அவர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சைவ சித்தாந்த செந்நெறியிலே என்னை ஈடுபடுத்திய மெய்ஞான வள்ளல் திரு கு வைத்தியநாதன் ஐயா அவர்களுடைய திருவடி மலர்களை உச்சிமேல் சூட்டி ஓப்பெய்துகிறேன். இந்த சித்தாந்த நூல்களை நாம் பெற வேண்டிய ஞானத்தை சேர்த்து தந்திருக்கிற மெய்கண்டார் அருள்நந்தி சிவாச்சாரியார், அவரது சீடரான மறைஞான சம்பந்தர், அவருடைய சீடரான உமாபதி சிவாச்சாரியார் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். எம்பெருமானுடைய திருவருட்கருணையினாலே நாம் திருவருட்பயன் என்கிற நூலில் 2 அதிகாரம் சிந்தித்திருக்கிறோம். இன்று 3ஆவதான அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். எல்லா சைவ சித்தாந்த நூல்களும் விளக்குகின்ற அடிப்படையான உண்மை முப்பொருள் உண்மை, பதி பசு பாசம் என்ற 3ஐயும் தான் அவரவர்கள் பாணியிலே நன்றாக விளக்கி இருப்பார்கள். அந்த வகையிலே உமாபதி சிவாச்சாரியார் திருவருட்பயன் என்கிற நூலிலே பதியினுடைய இயல்பை பதிமுதுநிலை என்கிற முதல் அதிகாரத்திலே நமக்கு அற்புதமாகவும் ஆழமாகவும் இறைவனினுடைய அனைத்து தன்மைகளையும் அதிலே விளக்கியிருந்தார். அதை போலவே 2வது அதிகாரமான உயிரவை நிலையில் உயிர்களினுடைய எண்ணிக்கை, அது இதுவரை தோன்றிய நாட்களின் எண்ணிக்கை, முக்தி அடைந்தவர்களுடைய எண்ணிக்கையாகவும், இனிமேல் பிறக்க இருக்கும் நாட்களின் எண்ணிக்கை, முக்தி அடைய போக இருக்கும் நாட்களாகவும் எண்ணிக்கையாகவும் சொன்னார். ஆக மொத்த உயிர்களினுடைய எண்ணிக்கை எண்ணில என்பதை சொல்லியிருந்தார். அதை போலவே உயிர்களினுடைய வகைகளை சொல்லியிருந்தார். விஞ்ஞான கலர், பிரளயாகலர், சகலர் என்கிற 3 வகைகளையும் ஒவ்வொன்றினுடைய தன்மையையும் சொல்லியிருந்தார்.
மாயையோடு தொடர்புடையவர்கள் நம்மோடு தோன்றா துணையாக இருக்கக்கூடிய பெருமானினுடைய இருப்பினை அறிந்து கொள்ளாமல் இருப்பார்கள் என்ற ஒரு செய்தியையும் நமக்கு சொல்லியிருந்தார். உயிர்கள் சுதந்திரம் அற்றவை, நனவில் காண்பதை கனவில் மாறாக கண்டு அதை தொடர்ச்சியாக கொண்டு வரவும் அல்லது அவ்வப்போது நிறுத்தவும் நமக்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்லியிருந்தார். அதை போலவே இது வெவ்வேறு கரணங்களினாலே கருவிகளினாலே தான் அறிவை பெறுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட இந்த உயிருக்கு நாம் அறிவு என்று பெயர் வைத்திருக்கிறோம் என்று சற்று கேலியாகவும் நகைச்சுவையாகவும் சொல்லியிருந்தார். அதை போலவே ஒளி, இருள், உலகு அனைத்துமே கண் திறந்திருந்தாலும் கூட நன்றாக பார்வை இல்லாதவருக்கு பயனளிக்காது. அதை போலவேதான் நாம் இருக்கிறோம் என்று உயிர்களுடைய இயல்பை சொன்னார். அதே போலவே ஆந்தையினுடைய கண் பகலிலே இருந்தாலும் கூட அது முழுமையாக தெரியாத நிலையில் இருக்கும். அப்படித்தான் நாம் திருவருளோடு இருக்கிறோம். ஆனால் அதனுடைய தன்மையை, அதனுடைய இருப்பினை அறிந்து கொள்ளாமல் இந்த உயிர்கள் இருக்கின்றனவே, இது என்று இறைவனுடைய திருவடியை சேரும் என்று சற்று கவலையோடு உயிர்களின் மீது கொண்ட இரக்கத்தோடு உமாபதி சிவாச்சாரியார் அந்த அதிகாரத்தை முடித்தார். இன்று நாம் பார்க்க இருக்கிற அதிகாரத்திற்கு பெயர் இருள் மல நிலை. நாம் இன்று பார்க்கக்கூடிய பொருள் எல்லோரிடத்திலும் இருப்பது, ஆனால் ஒவ்வொருவரும் என்னிடம் இல்லை என்று சொல்லுவது. அப்படிப்பட்ட ஒரு பொருள் என்ன என்று தெரிந்திருக்கும்? இருள் மலம். இருள் என்றாலே சித்தாந்தத்தை பொறுத்த அளவில் ஆணவ மலம். ஆக ஒவ்வொருத்தருக்கும் நம்மிடம் ஆணவம் இல்லை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் எல்லோரிடமும் அந்த ஆணவம் இருக்கிறது. ஏன்னா ஆணவத்தினுடைய அளவில், ஆணவத்தினுடைய தன்மையில், ஆணவத்தினுடைய தடிமனில் வேண்டுமானால் வேறுபாடு இருக்கலாமே தவிர இது அனைவரிடமும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்லிக் கொள்வது எப்படி என்றால், என்னிடம் ஆணவமே இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்பவர்களிடத்திலேதான் அது அதிகமாக இருக்கிறது என்று பொருள். உமாபதி சிவாச்சாரியாரை போல ஆணவ மலத்தை சிறப்பாக விளக்கியவர் எவரும் இல்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு ஆணவ மலத்திற்கு என்றே ஒரு அதிகாரத்தில் 8 குறள்களை சொல்லி இருக்கிறார். ஆக 9வது குறளோ 10வது குறள்லையோ தான் அந்த மலங்களை பற்றி, மற்ற மாயை, கண்மம் ஆகியவற்றை சொல்லி இருப்பார். முதல் 8 குறள்கள் ஆணவ மலத்தினுடைய இயல்பைத்தான் சொல்லப் போகிறார். உண்மை விளக்கத்திலேயே அவர் கேள்வி கேட்கும் போது ஆணவம் ஏதுன்னு கேட்டார். 6 தத்துவம் ஏது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அடுத்த கேள்வி ஆணவம் ஏதுன்னு கேட்டார். உடனே குருவானவர் சொன்னார், அறியாமை ஆணவம். ஆணவம்னா அறியாமை தான் ஆணவம். ஒரே நெத்தில் அடிச்ச மாதிரி ஒரு வரையறையை கொடுத்திருந்தார். அங்க மனவாசகம் கடந்தார். அப்ப அறியாமை தான் ஆணவம். இது முடிஞ்சு போச்சு. ஆனா முதல்ல திருமூலர் ஆணவ மலத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். அவர் தான் முதல்ல இது மாதிரி ஆணவ மலம் இப்படிப்பட்டது அப்படிங்கிறத திருமூலர் தான் முதல்ல சொல்லி இருக்கிறார். அதுக்கும் பிறகு எல்லா சித்தாந்த ஆசிரியர்களும் அதை விளக்கமாக சொல்லி இருக்கிறார்கள். இவரே நம்ம உமாபதி சிவாச்சாரியாரே போற்றி பகருடைங்கிற நூலிலையும் நெஞ்சு விடு தூதுங்கிற நூலிலையும் ஆணவ மலத்தை பற்றி மிகவும் சிறப்பாக விதந்தோதி இருக்கிறார்கள். அதை அந்தந்த நூல் படிக்கும் போது படிக்கலாம் அதை பற்றி. ஆக ஆணவ மலம் என்பதை பற்றி பொதுவாக மலம் என்று சொன்னாலே ஆணவம், கண்மம், மாயை என்று பொதுவாக குறித்தாலும் சித்தாந்தத்தை பொறுத்தளவு அது ஆணவ மலத்தை தான் குறிக்கிறது. எவ்வாறு கோவில் என்றால் சிதம்பரத்தையோ, மலர் என்றால் தாமரையை குறிக்கும் என்று சொல்வதை போலே, அதனாலதான் பூவெனப்படுவது பொறிவாழ் பூவே என்பார்கள். பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை என்று சொல்வார்கள். பூன்னு பொதுவா சொன்னா எல்லா மலர்களையும் குறித்தாலும் கூட பூ என்றால் தாமரை பூதான். ஏனென்றால் அங்கேதான் லட்சுமி, சரஸ்வதி,
ஆகிய கல்விக்கு அதிபதியும் செல்வத்திற்கு அதிபதியும் அங்கே வாழ்கிறார்கள். எனவே பூவெனப்படுவது பொழிவாழ் பூவே. அதை போலத்தான் தேவாரம் என்றால் மூவர் பாடிய தேவாரத்திற்கும் தேவாரம் என்று பொதுவாக சொன்னாலும் கூட அப்பர் பாடிய தேவாரத்திற்குத்தான் தேவாரம் என்று பெயர். ஞானசம்பந்தருடைய பாடல்களுக்கு திருக்கடை காப்பு என்றும் சுந்தரருடைய பாட்டிற்கு திருப்பாட்டு என்றும் பெயர். எனவே மலம் என்றால் ஆணவ மலத்தை தான் குறிக்கும். அதிலும் உமாபதி சிவாச்சாரியார் இருள் என்றே குறிப்பிடுகிறார். அப்ப இருள்னா ரெண்டு வகை இருள். ஒண்ணு புற இருள், இன்னொன்று அக இருள். புற இருள்னு ஒண்ணு இருக்கு, வெளியில தெரிகிற இருட்டு. இன்னொன்று அக இருள். புற இருளை நீக்க வேண்டுமானால் கதிரவன் வந்தால் போதும், புற இருள் நீங்கிவிடும். அல்லது சிறு விளக்கு ஏற்றி வைத்தால் போதும். இது புற இருள். அதே போல அக இருள்னு சொன்னா நம் மனசுக்குள்ளால இருக்கிற இருள், அதுதான் ஆணவம். அத யான் எனது என்பதாக சொல்லுவார்கள். யான் எனது அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற ஆணவ மலத்தினுடைய வெளிப்பாடு. அப்ப எப்படி அக இருளை சூரியன் நீக்குகிறதோ அதை போலவேதான் புற இருளை உரிய கல்விதான், நூலை படிப்பதன் மூலம் நாம் நீக்கலாம். இதுக்கு பெரிய புராணத்துல திருத்தொண்டர் புராணம் என்று பெயர் சொல்லுகிற போது சேக்கிழார் சுவாமிகள் சொல்லுவார்கள், இங்கிதன் நாமம் கூறின், இந்த நூலினுடைய பெயரை சொல்ல வேண்டுமானால் இவ்வுலகத்து முன்னாள் தங்கிருள் இரண்டில், அவரே சொல்றாங்க, இருள் இரண்டு, அக இருள்னு ஒண்ணு இருக்கு, புற இருள்னு ஒண்ணு இருக்கு. மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை, சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருள்னா அக இருள்னு அர்த்தம். அந்த அக இருளை நீக்குவதற்கு புற இருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல, புற இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய சூரியனை போல இந்த அக இருளை நீக்குவது இந்த நூல். அதுக்கு கதிரவன் போல் நீங்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம். ஆக ஒரு நூலினை புற இருளை நீக்குகின்ற சூரியனை போல அக இருளை நீக்குகின்ற ஒரு நூல் என்று நூலினை சூரியனுக்கு ஒப்பாக சொன்னவர் நமது சேக்கிழார் சுவாமிகள். எனவே நமது அக இருள் ஆணவ இருள், அதை பற்றித்தான் இந்த அதிகாரத்துல நாம் சிறப்பாக படிக்க இருக்கிறோம். அதற்கு இருள் மல நிலை என்று பெயர் வைத்தார். அப்ப இருள் மலமாகிய ஆணவம், கன்மம், மாயை ஆகியவற்றினுடைய தன்மைகளை, இயல்பினை நாம் இந்த அமர்விலே சிந்திக்க இருக்கிறோம். அடுத்தது, இந்த ஆணவ மலம் எப்படிப்பட்ட தன்மை உடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது தான் இருக்கும், ஆனா இருக்கிறது போல யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு தெரியாது, அப்படிப்பட்டது. இது என்னைக்கு வந்ததுன்னு சொன்னா இன்னைக்குதான் வந்ததுன்னு கிடையாது. உயிர் என்றைக்கு தோன்றியதோ அன்றிலிருந்தே வருகிறது. இப்போ அந்த 21வது குறளை பார்ப்போம். துன்றும் பவத்துயிரும் துயரும் இன்பும் துணை பொருளும் இன்று என்பது எவ்வாறும் இல். துன்றும் பவத்துயரும் இன்பும் துணை பொருளும் இன்று என்பது எவ்வாறும் இல். இப்போ பொருளை பார்ப்போம். பவத்துயர் அப்படின்னா, துயர்னா தெரியும், துன்பம். பவம்னா பிறவி, பவத்துயர்னா பிறவி துன்பம். அப்ப பிறவி துன்பம்னு ஒண்ணு இருக்கு. துன்றும்னா தொடர்ந்து வரக்கூடியதுன்னு அர்த்தம். இது இதோட ஃபுல் ஸ்டாப் கிடையாது, தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கிறது அல்லது நம்மோடு நெருங்கி இருக்கிறது. இதற்கு துன்றும் பவத்துயர். ஆக நம்ம பிறவி துயர்ல இருக்கிறோம், பிறவி துன்பத்துல இருக்கிறோம். அடுத்தது இன்பு, இரண்டாவது செய்தி. முதல்ல பிறவி துன்பம், இரண்டாவது இன்பம். இன்பம் எப்ப தோன்றும்? நாம முக்தி நிலையில இறைவனோடு இருக்கும் பொழுது இன்பம் தோன்றும்.
அப்ப பிறவி துன்பம் ஒண்ணு, இன்னொன்னு இன்பம் ஒண்ணு. அது இறை இன்பம், நிலைத்த இன்பம், வளர்ந்து கொண்டே வரும் இன்பம். அந்த இந்த இன்பம். அடுத்தது துணைப்பொருள். எதுக்கு துணைப்பொருள்? இந்த பிறவி துன்பத்திற்கு காரணமான ஒரு துணைப்பொருள் இருக்கு, நம்ம பாசம். அதே போல இன்பத்திற்கு துணை பொருளாக நாம் அனுபவிக்கிறதுக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு துணை பொருள் இருக்கு, அது இறைவன். அப்ப பாருங்க, துன்றும் பவத்துயர் பிறவி துன்பம், முக்தி இன்பம். இதற்கு காரணமாக ரெண்டு இருக்கு, ஒன்னு பாசம், இன்னொன்னு இறைவன். இந்த நான்கையும் இன்று இல்லை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. எதை சொல்றாங்க? பிறவி துன்பம் இல்லைன்னு சொல்றாங்க, இன்பம் பிறவி துன்பம் இல்லைன்னு சொல்றாங்க, இன்பம் இல்லைன்னு சொல்றாங்க, கடவுள் இதற்கு துணையாக இருக்கிறார் அவரையும் இல்லைன்னு சொல்றாங்க, பாசத்தையும் இல்லைன்னு சொல்றாங்க. என்று இன்று என்பது எவ்வாறும் இந்த நான்கையும் இல்லை என்று சொல்வது எவ்வகையிலும் பொருத்தம் இல்லாதது. இப்ப நம்ம யோசிக்கிறோம், யார் இல்லைன்னு சொல்றாங்க? உலகாயுதம்னு ஒரு சமயம் இருக்கு. அந்த உலகாயுதத்தார் என்ன பண்ணுவாங்க? அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் எதை கண்ணில் பார்க்கிறனோ அதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். காட்சிக்கு வராத ஒன்றையும் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்ப நமக்கெல்லாம் 5 பூதங்கள், நிலம், நீர், காற்று, வாயு நிலம், நீர், காற்று, அதே மாதிரி நெருப்பு, ஆகாயம். ஆனா அவங்க ஆகாயத்தை பார்க்கலங்கிறதுனால அவங்களுக்கு மொத்தம் 4 பூதம் தான் உலகாயுதர்களுக்கு. அதே போல இவங்க இந்த பிறவி உயிரே இல்லம்பா, ஆன்மாங்கிறதே கிடையாது. அப்ப பிறவியே இல்லைங்கும் போது மறுபிறவி ஏது? அதையும் இல்லைம்பாங்க. அதனால்தான் பிறவி துயர் இல்லைன்னு சொல்றவங்கள அவர் இங்க மறுப்பு சொல்றாரு. அதே மாதிரி பிறவியே இல்லைங்கும் போது எப்படி முக்தி இன்பம் இருக்கும்? ஆக முக்தி இன்பமும் அவங்களுக்கு கிடையாது. அப்ப இதற்கு துணையாக இருக்கக்கூடிய கடவுள் அவரும் இல்லை, பாசம் அதுவும் இல்லை. ஆக உலகாயதனுடைய கொள்கைப்படி இந்த 4மே கிடையாது. பிறவி துன்பம், இன்பம், கடவுள், பாசம் ஆகியவையெல்லாம் இல்லை. அவருக்கு இவர் பதில் சொல்றாரு, அப்படி இல்லைன்னு சொல்றத எந்த விதத்திலையும் நாங்க பொறுத்துக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, இது பொருத்தம் இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஏன் பொருத்தம் இல்லாதது அப்படின்னு சொல்றாருன்னு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். இந்த உடம்பு பல பிணிகளை உடையது. நல்லா இருக்கும், 4 நாளைக்கு நல்லா இருக்கும், 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிக்கிறோம், இல்லை வேற ஏதாவது மூட்டு வலி, அப்படி ஏதாவது ஒரு உடம்புல ஒரு வலி வந்து கொண்டு இருக்கும். நம்ம உடம்பை யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம உடம்புல ஊன் இருக்கு, சதை இருக்கு, எலும்பு இருக்கு, ரத்தம் இருக்கு, நரம்பு இருக்கு. இந்த 4ம் சேர்ந்து ஒரு கூட்டு கலவையாகத்தான் இந்த உடம்பு இருக்கு. தனியா ஊன்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை பார்க்கவே முடியாது, அருவருப்பா இருக்கும். ஒரு சதை தனியா ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், அதை பார்த்தா ரொம்ப அருவருப்பா இருக்கும். அதே சில விபத்துகள்ல ரத்தம் கொட்டி கிடக்குன்னு வச்சுங்க, அதை பார்த்த உடனே சிலர் மயக்கம் அடைஞ்சு விடுவார்கள். அது மாதிரி வெறும் எலும்பு கூட ஒரு மண்டையோடு எடுத்துட்டு வராங்கன்னு வச்சுங்களேன், அதை பார்த்த உடனே நமக்கு அச்சம் ஏற்படும். ஆனால் இந்த 4ம் சேர்ந்ததுதான் இந்த உடம்பு. வள்ளலார்கிட்ட ஒரு பாடல், வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. ஒரு மாணவன் கேட்டான், சரி பால் கலந்தது சரி, தேன் கலந்தது சரி, செழுங்கனி தீஞ்சுவை எல்லா பழத்தினுடைய சாரியும் கலந்தது சரி, ஊனை எப்படி சார் கலக்க முடியும்? என் உயிரை எப்படி கலக்க முடியும்? ஊன்கிறது ஒரு நான் வெஜிடேரியன், அதை எப்படி சேர்க்க முடியும்? அப்ப அடியன் சொன்னேன், மற்றதுக்கெல்லாம் ஐ விகுதி போட்டுக்கணும், ஐ உருவ போட்டுக்கணும்.
பாலை கலந்து, தேனை கலந்து, செழுங்கனி தீஞ்சுவையை கலந்து. ஆனா அந்த ஊனுக்கு இல் விகுதி போட்டுக்கணும். என் உயிரில் ஊனில் கலந்து உயிரில் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே அப்படின்னு அதுக்கு பொருள் சொல்லணும். ஆக அந்த உருவு முதல்ல ஐங்கிற இரண்டாம் வேற்றுமை உறுப்பையும் அடுத்தது இல்லுங்கிற வேற்றுமை உறுப்பையும் நம்ம போட்டு அந்த பொருள் சொல்லணும். எதுக்கு சொல்லணும்னா, இந்த உடம்பு இந்த மாதிரி ஊனினாலும் இரத்தத்தினாலும் சதையினாலும் கலந்தது. ஆனால் நாம இந்த உடம்ப எவ்வளவு கவர்ச்சி ஊட்டுவதாக வைத்திருக்கிறோம். இதை நம்மை நாமே அழகுபடுத்திக் கொள்கிறோம். அதே போல பிரத்தியார் மேல அதை பார்த்த உடனே இப்படியா அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கிறோம். ஆக ஒவ்வொன்றினத்தும் ஒரு மோகத்தை ஏற்படுத்துகிற இந்த உடம்ப நம்ம நினைச்சு பார்க்கிறோம், அழகுபடுத்தி பார்க்கிறோம், ஆசையோடு பேணுகிறோம். இது ஒரு மயக்கம். ஆனா இந்த உடம்புங்கிறது உயிருக்கு ஒரு ஒதுக்கீடமே தவிர நிலையானது அல்ல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பிறந்து நல்லா வாழ்ந்து கொஞ்ச நாள்லயே நாம இருக்கும்போதே அவங்க இறந்து போயிடுவாங்க. அந்த இறந்து போனவங்களை கொண்டு போய் வச்சுட்டு சுடுகாட்டிலேயோ அல்லது புதைக்குழியிலேயோ வைத்து விட்டு பிறகு வந்து இந்த நீரில் மூழ்கினார் நினைப்பொழிந்தார்களே என்பார். நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. அப்ப நீர்ல குளிச்ச உடனே அவரை பற்றிய நினைப்பெல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லை, இன்னொரு நினைப்பு போயிடும். என்ன, இந்த மாதிரி நினைப்பெல்லாம் போயிடும். இப்படிலாம் இருந்தாரு, இவ்வளவு செல்வத்தை எடுத்துட்டு போனாரு, ஆனா செல்வத்தை சம்பாதிச்சார், ஆனா எடுத்துட்டு போனாரா அப்படிங்கிற நினைப்பும் அங்க போயிடும். ஆக நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அப்படின்னு சொல்றோம். அப்ப இப்ப உடனே என்ன ஆயிரும், நாம அப்படியே போய் அவரை மறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் பேசிட்டு இருப்போம், அதையும் சுத்தமா மறந்து போயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அடுத்தது சமீபத்துல இறந்தவர் வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நிலையற்ற உடல்ல மாந்தர் படும் துன்பங்களை தான் நாம பிறவி துயர். அப்படி பிறவி துயரை நல்லா அனுபவிச்சவங்க அடுத்த பிறவி வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஆக எல்லா நூல்களுமே இந்த பிறவியே வேண்டாம், பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார். ஆக நம்முடைய பிறவியே எனக்கு வேணாம், இந்த மாதிரி இவ்வளவு படுற கஷ்டம் இப்படி எல்லாம் இருக்கு. இந்த ஆன்மா படக்கூடிய துன்பங்களை 3 வகையாக சொல்லலாம். 1 ஆதி பௌதீகம், 2 ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம். ஆக மொத்தம் 3. 1 ஆதி பௌதீகம் அப்படின்னா பூதங்களால் வரக்கூடிய ஆன்மாவுக்கு வரக்கூடிய துன்பங்கள். அதுனா பூதங்கள் நம்ம நீர், நிலம், காற்று, இந்த மாதிரி. இதனால இப்ப காற்று சுழன்று அடிக்கும், நீர் அதிகமா வந்து நம்மளை படுத்தும். இந்த மாதிரி வெவ்வேறு பூதங்களால் ஏற்படக்கூடியது. மழை அதிகமா, காற்று அதிகம், சூறாவளி, வெப்பம் அதிகமா, இப்படியெல்லாம் பூதங்களால் ஏற்படக்கூடிய ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு ஆதி பௌதீகம்னு பேர். அது மாதிரி பிறப்பு இறப்பு, வயசு அதிகமா போயிருச்சு, தீப்பிடிச்சிடுச்சு, அதிகமான அளவுல தீப்பிடிச்சு எரிஞ்சு போறாங்க, திடீர்னு சாலை விபத்து அதிக அளவுல ஒரே நேரத்துல நடக்குது, இப்ப சமீபத்துல ஒரு விமான விபத்து நடந்தது. இதெல்லாம் வந்து ஆதி தெய்வீகம் சொல்லுவாங்க. அதாவது ஆதி ஆன்மீகம்னா இந்த உடலுக்குள்ளாலே வர்ற நோயினால, ஆன்மாவில நம்மளுடைய செய்கையினால, பழக்க வழக்கங்களால இந்த உயிர்களுக்கு வரக்கூடிய துன்பம். பக்கத்துல இருக்கிற பிற உயிர்களால, கொலை போன்ற நிகழ்ச்சிகளால இது வர்ற துன்பம். இப்படி இந்த ஆன்மாவிற்கு வரக்கூடிய துன்பங்கள் 3 வகைப்படுத்துகிறார்கள். இந்த வகை எல்லாத்தையும் பார்த்த உடனே எல்லா உயிர்களும் என்ன நினைக்குது, பிறவி துன்பமே எனக்கு வேண்டாம், அடுத்த பிறவியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் பிறவாமையை இறைவனிடத்திலே வேண்டுகிறார்கள். அப்படி வேண்டும் பொழுது சரி எல்லாம் வேண்டுறாங்களான்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா உலகாயுதர்கள் தான் அடுத்த பிறவியே இல்லைன்னு சொல்றாங்களே, அவங்க வேண்ட மாட்டார்கள். சிலர் இதை படிப்பாங்க, அதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள்.
இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம இங்கே இருப்போம்னு நினைப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த பிறவியிலும் நான் உனக்கு காதலனாகவே பிறக்க விரும்புகிறேன், நாம 2 பேரும் காதலன் காதலியாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். சிலர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த பிறவியிலும் நான் உனக்கு மகனாகவே பிறக்க விரும்புகிறேன். அப்ப அவர்களெல்லாம் அந்த பிறவி துன்பத்தை உணர்ந்து பேசுகிறார்களா என்று தெரியாது. ஆக பிறவி துன்பத்தை உண்மையிலேயே உணர்ந்தவர்கள் அடுத்த பிறவி வேண்டான்னு தான் நினைப்பாங்க. காரைக்காலமையார் சொல்லியா, பிறவாமை வேண்டும், பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் சொன்னாங்களே, அந்த மாதிரி. அப்ப இவ்வளவு பேர் இவ்வளவு சொல்றாங்க, இவ்வளவு நூல்கள் சொல்கின்றன, இவ்வளவு அவஸ்தைப்படுறது. ஆனா இந்த உயிர் பிறவாமையை வேண்டாம வேண்டல. காரணம் என்னன்னு கேட்டா, இதை ஒரு அறிவு மறைத்திருக்கிறது. பிறவி துன்பம்னு தெரியுது, ஆனா நான் மீண்டும் பிறக்கணும்னு விரும்புறேன். அதற்கு என்ன காரணம்? ஏதோ ஒன்று நம்மை மறைத்திருக்கிறது. அந்த மறைத்திருக்கிற அறிவை மறைச்சிருக்கு பாருங்க, அந்த அறியாமையத்தான் நம்ம ஆணவ மலம்னு சொல்றோம். ஆக இந்த ஆணவ மலம் என்பது அறியாமை ஒன்றை மறைக்கும். நமக்கு அறிவு இருக்கும், நூல்களில் படிச்சிருப்போம், மற்றவர்களுடைய சொற்பொழிவுகளை கேட்டிருப்போம். ஆனாலும் கூட நமது அறிவை ஆணவம் மறைத்திருப்பதனால நாம் நெடுநாளைக்கு இருப்போம் என்று நினைத்து கொண்டிருப்போம். உலகத்திலே மிக பெரிய ஆச்சரியமான விஷயம் எது என்று கேட்டால், நம்ம கூட இருக்கவங்களை நிறைய பேர் இறந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம மட்டும் என்ன நினைச்சுக்குவோம், நான் நெடுநாளைக்கு இருப்பேன் என்கிற எண்ணம் தான் ஆணவமலம். அதனால தான் இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தி. வள்ளுவர் சொல்வார், நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகும்பர். பெருமைனா பெரிய எண்ணிக்கையில நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. இப்பதான் ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டு போனார் சார், நல்லாதான் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அவங்க எல்லாம் போயிருவாங்க, பட் நாம இங்கே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பாருங்க, அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம். ஆனா அந்த நமக்கு உள்ள அறிவை மறைத்திருப்பது ஆணவம். சரிங்களா? இப்போ இந்த பிறவி துன்பத்தை அறியாமைக்கு என்ன காரணம்னு சொல்லியிருக்கோ, அறியாமை அதாவது ஆணவம் தான். இந்த ஆணவத்துக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு கேட்டா, உயிரானது வியாபகத்தன்மை உடையது, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது உயிர். அதை சிறுமைப்படுத்தி ஒரு சிறிய இதுக்குள்ள அடக்கி வச்சிருக்குது. இது அணுப்படுத்துதல் பேர். அணுனா சின்னதுன்னு அர்த்தம். ஆக ஆணவ மலம் என்ன பண்ணுது, வியாபகம் உடைய அறிவை குறுக்கி சின்ன சின்னதா நசுக்கி சின்னதா பண்ணி இத ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளால அடக்கி வச்சிருக்குது, அணுக்களாக மாற்றி இருக்கிறது. அதனால தான் இதுக்கு ஆணவம்னு பேரு. டாக்டர் மு வரதராசனார்னு ஒரு புதின ஆசிரியர் இருந்தார். அவர் நிறைய இலக்கிய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். தமிழ் பேராசிரியர், கல்லூரிகள்ல பணிபுரிந்தவர். அவரு எழுதுற புதினங்கள்ல ஒரு புதினத்துல வில்லனுக்கு பேரு ஆணவர்னே பேர் வச்சிருப்பார். அந்த பேரை படிச்ச உடனே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆணவம் உடையவருக்கு ஆணவர்னு பேர் வச்சு அவர் வில்லனா வச்சிருப்பார். ஆக அந்த பெயரை படிச்ச உடனே, ஓ இப்படிப்பட்ட ஆணவம் உடையவரா அவரு, அப்ப நிச்சயமா அவர் வில்லனா தான் இருக்கும்னு நம்ம நினைப்போம். அந்த அளவிற்கு அநேகமா கயமைன்னு நினைக்கிறேன் அந்த நாவல் பேரு. அது ஆணவர்னு அந்த வில்லனுக்கு பேர். எதுக்கு சொல்ல வரோம்னா, ஆணவம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது, பிறவாமைய வேண்டும்னு. பிறவாமையை தான் நம்ம இறைவன்கிட்ட வேண்டும்னு. ஆனா நிறைய பேர் என்ன பண்றது இல்லை, அதை உணர்ந்து கொள்வதில்லை, கேட்பதில்லை. அப்படி கேட்பதற்கு காரணம் நம் அறிவை அது மறைத்திருக்கிறது. சரி, அப்ப இந்த அறியக்கூடிய அறிவினை மறைத்து எது வைத்திருக்கிறதோ அதை ஆணவம் என்று சொல்கிறோம். இது சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அப்ப பிறவி துன்பத்தை இன்பமாக காட்டி நமக்கு வினைக்கு உட்படுத்துகிறது. பிறவி துன்பத்தை இன்பமாக நமக்கு காட்டுகிறது. ஒண்ணு. அப்ப எப்படி பிறவி துன்பத்தை இல்லைன்னு நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு கேட்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, இறை இன்பம், பேரின்பம். நம்ம உலகத்துல கிடைக்கிற இன்பம்லாம்
சிற்றின்பம். காரணம் என்னன்னா, இதுக்கு நிலையானது இல்லை, இந்த இன்பம் நிலையானது இல்லை. அதோட இல்லை, எப்படிப்பட்ட இன்பமாக இருந்தாலும் அது இறுதியில் துன்பமாக முடியும். இல்ல சிறிது காலத்திற்கு தான் இருக்கும், கால எல்லைக்கு உட்படும், கொஞ்ச நேரம் ஆன உடனே திகட்ட ஆரம்பிச்சிடும். இது சிற்றின்பம். ஆனா இறைவனிடம் இருக்கிற இன்பம் பேரின்பம். அது நிலையானது, நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. அது இறைவனுடைய திருவடியில இருக்கிற இறை இன்பம். அந்த இறை இன்பம் என்னைக்குமே அழியாது, துன்பம் கலவாத இன்பம். அப்படிப்பட்ட இன்பத்தை நாம இறைவனிடத்திலே பெறலாம் என்று திருமுறை ஆசிரியர்களும் சித்தாந்த ஆசிரியர்களும் சொல்கிறார்கள். அதை நாம படிக்கிறோம். ஆனா படிச்சும் கூட அந்த இறை இன்பத்தை நாடாமல் நமது அறிவை ஆணவமானது மறைக்கிறது. அப்ப பிறவி துன்பத்தையும் மறைச்சு வச்சிருக்கு. பிறவி துன்பத்தை மறைச்சு நமக்கு ஆசையை ஊட்டுகிறது. இறை இன்பத்தை நாடாமல் ஆணவம் நம்மை மறைத்திருக்கிறது. இறை இன்பத்தை சொல்லும் போது அப்பர் பெருமானார் ஒரு பாடல் சொல்லியிருப்பார். அந்த பாடல்ல அவரை சுண்ணாம்பு காலவாயிலிருந்து வெளியில எடுத்துட்டு வராங்க. இவர் ரொம்ப மகிழ்ச்சியா வெளியில உட்கார்ந்து இருக்கார். அப்ப அனைவருக்கும் அறிந்த பாடல் தான், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. ஈசனினுடைய திருவடியினுடைய நிழல்ல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? ஒரு அருமையான பொய்கை. அந்த பொய்கைக்கு பக்கத்துல நல்ல ஒரு வீணையினுடைய ஒலி கேட்டுக்கொண்டிருக்கிறது. தென்றலானது அருமையாக தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பூங்காற்று, இந்த மாதிரி பூங்காற்று தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இனிமையான வீணை என்னுடைய காதுகளிலே விழுந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட இன்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட இன்பத்தை நான் இறைவனுடைய திருவடியிலே பெற்றேன். இப்ப வெளியில வரும்போது வெறும் எலும்பும் சாம்பலுமா தான் வருவார்னு நினைச்சாங்க. ஆனா இவர் அப்படியே அந்த எப்படி போனாரோ அதை விட பொலிந்த தேகத்தோடு மிகவும் அற்புதமாக பொய்கை கரையிலே இருந்ததாக ஒரு அற்புதமான ஒரு இறை இன்பத்தை அவர் சொன்னார். இந்த இன்பத்தை தான் நாம தேட வேண்டும். அதே மாதிரி இன்னொரு பதிகத்துல சொல்லுவார், சின்ன குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே, குமர பருவத்தை அடைந்த உடனே அவனுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற இன்பம் இருக்கும், ஆசை இருக்கும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே ஒரு 10 பேர்த்த வச்சு நம்ம வேலை வாங்கணும், அல்லது ஒரு கம்பெனிக்கு தலைவர் ஆகணும், அட்லீஸ்ட் ஊர்ல ஒரு பிரசிடென்ட் ஆகணும், பழைய காலமா இருந்தா இந்த நாட்டினுடைய இளவரசன் ஆகணும் அப்படின்னு பல இன்பம் இருக்கும். ஆனா அப்பர் பெருமானார் சொல்றார், அப்படிப்பட்ட இன்பத்தை விட மிகவும் அதிகமான இன்பத்தை தருபவர் திருவிடைமருதூரிலே இருக்கிற மகாலிங்க பெருமான். தன்னடைந்தார்க்கு அவர் தரக்கூடிய இன்பத்தை சொல்றாரு. கனியினும், கனின பழம், கட்டிப்பட்ட கரும்பினும், கட்டிப்பட்ட கரும்புனா வெல்லம் தான் கட்டிப்பட்ட கரும்பு, கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும், பனிமலர் குழல் பாவைனா பெண்கள், அவங்களை விட தனிமுடி கவித்து ஆளும் அரசினும், அரசாட்சி செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களை விட இனியன், மிகவும் இனிமையானவன், தன் அடைந்தார்க்கு இடைமருதனே. ஆக திருவிடைமருதிலே இருக்கிற மகாலிங்க பெருமான் இந்த மூன்றையும் விட எல்லா வயதினருக்கும் இனிமையானவன் என்று இறை இன்பத்தை அப்பர் பெருமானார் இன்னொரு பாடல்ல சொல்றார். சரி, இந்த பேரின்பத்தை நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா எல்லாரும் நினைக்கிறது இல்லை. சிலர் என்னங்க, எனக்கு என்ன இப்பவே சார் வயசாயிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமே, நான் அப்புறம் அந்த இறை இன்பத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, உலக இன்பம் இருக்கும்போது அதுக்கு ஏன் சார் நான் வரணும், இந்த 5 பொறிகளுக்கும் இன்பம் தரக்கூடியது நிறைய
சம்பவங்கள் இங்க இருக்கு. அப்படி இருக்கிறத விட்டுட்டு நான் ஏன் அங்க வரணும்? ஆக வேற இன்பம் இருப்பதாக சொன்னாலும் அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். நம்பினாங்கன்னா அதை அடையறதுக்கு என்ன வழின்னு கேட்பாங்க. நாம சொல்லுவோம், இந்த மாதிரி திருமுறைகளை வாசிங்க, சித்தாந்த பாடங்கள் படிங்க, இறைவனை பற்றிய அறிவை தெரிந்து கொண்டு திருமுறைகளை படிச்சீங்கன்னா இறைவன் மீது இருக்கிற அன்பு இன்னும் கொஞ்சம் வலுப்படும், உறுதிப்படும். அதனால சித்தாந்தத்தை படிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர்கள் இந்த இன்பத்தையே சிறந்த இன்பமாக, நிலைத்த இன்பமாக, பேரின்பமாக நினைக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்னா, இதை மறைத்து ஆணவ மலம் அவர்களுடைய அறிவை மறைக்கிறது. ஆக சிலர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த பிறவியும் கிடையாது, இறை இன்பமும் கிடையாது, ஏன் சார் இதெல்லாம் அதுல நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எனவே பேரின்பத்தை மறைத்து சிற்றின்பமே பெரிது என்கிற அறியாமையை நமக்கு அறிவாக நினைத்து செய்வதுதான் எந்த ஆணவம். அடுத்தது துணைப்பொருள். துணைப்பொருள்னா பாசம் இருக்கு. இது பிறவி துயருக்கு அடிப்படையாக இருக்கிறது. அதே போல பேரின்பத்திற்கு அடிப்படையாக பெருமான் இருக்கிறார், சிவபெருமான் இருக்கிறார். ஆனா உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் நமக்கு சார்பான பொருள்கள் அல்ல, துணையாக வருகின்ற பொருள்கள் அல்ல. நமக்கு யார் உதவி செய்வார்னா பெருமான் மட்டும்தான் உதவி செய்வார், தன்னலமற்று செய்வார். நீங்க போய் ஒரு செய்தியை சொல்றீங்க, உடனே அந்த செய்தியை கேட்டு நமக்கு என்ன தரணுமோ அதை இறைவன் தருவார். வேண்ட முழுதும் தருவோயினின்னு சொன்னார் இல்லையா? ஆக இறைவன் எல்லாத்தையும் தருவார். அன்பிலே மிகச்சிறந்த அன்பு தாய் அன்பு. அந்த தாய் இந்த பிறவியிலே நம்மை ரொம்ப நேசிச்சு தன்னலமற்று நம்மையே உயிரா நினைச்சு வளர்ப்பாங்க. ஆனா அந்த தாயே அடுத்த பிறவியில இன்னொரு பெண்ணுக்கு மகளாக பிறந்து அவங்கள தாய் தாயின்னு நினைச்சிட்டு இருப்பாங்களே தவிர இந்த பிறவியில பிறந்தாங்க பாருங்க, இவ்வளவு விட்டுருவாங்க. ஆக தாயும் கூட சிறந்த துணை இல்லை. அத நாலடியார் சொல்றார், எனக்கு தாயாகியாள் என்னை ஈங்கு இட்டு தனக்கு தாய் நாடியே சென்றாள். அவங்க அடுத்த பிறவில அவங்க அம்மாவை தேடிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆக இந்த பிறவிக்கு துணைன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் மட்டும்தான் துணையாக இருப்பான். அதாவதுதான் திருப்பாதிரி புலியூர் பதிகத்துல தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே அப்படின்னு அப்பர் பெருமானார் சொன்னார். புந்தி வட்டத்திடை புக்கு நின்றானையும் பொய்யன்பனோ அப்படின்னு சொன்னார். என்னுடைய புந்திக்குள்ளால நிக்கிறானே அவனை நான் பொய்ன்னு சொல்லுவேனா? அப்படிப்பட்ட பெருமானை நிறைய பேர் என்ன பண்றாங்க, இல்லைன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு என்ன காரணம்? அதான் இப்ப சொல்றாரு அவர் உமாவதி சிவாச்சாரியார் சொல்றது. அவங்க ஏன் இல்லைன்னு சொல்றாங்க தெரியுமா? அவங்களுக்கு அறிவுல மறைப்பு இருக்கிறது, ஆணவ மலத்தினுடைய மறைப்பு இருக்கிறது. அந்த மறைப்பினாலதான் அவர்கள் கடவுளை இல்லை அப்படின்னு கடவுள் மறுப்பாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஆணவ மலம் தான். ஒரு பொருளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் 3 தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு சுருதி, இன்னொன்னு யுக்தி, இன்னொன்னு அனுபவம். சுருதின்னு கேட்டா, சுருதினா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேதங்கள்ல ஆகமங்கள்ல கடவுள் சொல்லி இருப்பது, அறிஞர்கள் சொல்லி இருப்பது, இதெல்லாம் சுருதி. யுக்தி அப்படின்னா நம்ம பகுத்தறிவினால் ஆராய்ந்து அறிந்து கொள்வது யுக்தி. இன்னொன்னு அனுபவம், நாம் அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்வது. நம்ம சுருதின்னு சொன்னா வேத ஆகமங்கள் அனைத்திலுமே பிறவித்துயர் சொல்லப்பட்டிருக்கிறது, இறை இன்பம் சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் கொள்கை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் யுக்தி, யுக்தின்னா நாம இப்போ 2 பொருள்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவைன்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு நெருப்பு இருக்கு, புகை இருக்கு, 2 தொடர்புடையது. இந்த நெருப்பு புகை இந்த 2லையும் ஒன்றை பார்த்தால் கூட மற்றொன்று இருப்பதாக நாம் ஆய்ந்து அறியலாம். இப்ப மலை மேல புகை வந்துட்டு இருக்கு,
உடனே இங்க இருந்து அவர் பார்க்கிறார். அந்த புகையை பார்த்த உடனே அந்த இடத்துல நெருப்பு இருக்கு என்பதை தெரிந்து கொள்கிறோம். இது யுக்தி. அதை போல இந்த உலகத்துல இருக்கிற நம்மளதான் உயிர்கள் அத்தனையும் பார்க்கிறோம். பார்த்த உடனே இது எவ்வாறு தானாக நிகழ்ந்திருக்க முடியும்? சில பேர் என்ன பண்றாங்க, இயற்கையினால இந்த பூதங்களின் கூட்டு தான் இந்த உயிர்கள், இந்த உடம்பு. எனவே உடம்பை படைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டியதில்லை அப்படின்னு இறை மறுப்பாளர்கள் சொல்கிறார்கள். ஆனா பாத்தீங்கன்னா ஊர்வன, நடப்பன, பரப்பன, இதெல்லாம் பரப்பனிலே பாத்தீங்கன்னா 1000 வகை இருக்கு. அப்ப இயற்கையா சேர்ந்ததுன்னா இத்தனை வகைகளை உருவாக்க முடியுமா? இயற்கையில ஒன்னா சேருமா? ஆக இதை பார்க்கும் பொழுது இதை உருவாக்குவதற்கு என்று ஒரு இறைவன், நிமித்த காரணம் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்கிறோம். எனவே யுக்தி, இந்த உலகத்தை பார்க்கிறப்பயே நாம இறைவனுடைய இருப்பை அறிந்து கொள்ள முடியும். அனுபவம், நம்ம அனுபவத்தின் மூலம் இந்த மாதிரி இவற்றை அறிந்து கொள்ளலாம். ஆக இந்த 3 மூலம் இந்த 4 பொருள்களும் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவேதான் எந்த வகையிலும் இதற்கு பொருத்தம் இல்லை அப்படின்னு இந்த முதல் குறள்ல சொல்லியிருக்கிறார். எனவே இந்த குறள்ல தொடர்ந்து வரக்கூடிய பிறவி துன்பம், இறை இன்பம், இதற்கு காரணமான பாசம், இறை இன்பத்திற்கு காரணமான கடவுள், இந்த 4ம் சுருதி, யுக்தி, அனுபவம் ஆகிய 3 முறைகளினாலும் நாம் நிச்சயம் என்று உறுதிப்பாட்டால் சொல்லி இருப்பதனால இது எந்த விதத்திற்கும் பொருத்தம் ஆகாது என்று சொன்னால் அது தவறு. இல்லைன்னு சொல்வதற்கு இதர் சரியான விடையாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர்கள் ஏன் இல்லை என்று சொல்வதற்கு காரணம் ஆணவம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை இந்த முதல் பாடலில், முதல் குறளிலே நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த ஆணவத்தினுடைய பண்பு பார்த்தீங்கன்னா நிறைய. ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போறோம். அவர் வர்றவங்க என்ன பண்றாங்க, 3 தடவை அவங்கள வாங்கன்னு கூப்பிட்டாங்க, என்ன ஒரு தடவை தான் கூப்பிட்டாங்க, அப்ப நான் மட்டும் என்ன இளக்காரமா அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. இது ஆணவம். அது மட்டும் இல்ல, சிலர் என்ன பண்ணுவாங்க, தன்னையே பெரிதாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அது ஆணவத்தினுடைய இயல்பு. மேலும் ஆணவத்தினுடைய இயல்பை வரக்கூடிய குறள்கள்ல சொல்ல போறாங்க. இதுல பெரும்பாலும் ஒரு மோகம்னு ஒண்ணு, இப்ப ஒண்ணு நான் சொல்லிட்டு வரேன். இந்த ஆணவத்தினுடைய குணங்கள் மோகம்னா என்னன்னா, நல்ல அறிவை மயக்குவது. இவன் அறிவாதான் இருப்பான், நல்லா படிச்சிருப்பான், ஆனா அந்த அறிவை மயக்கி இருப்பது ஆணவம். அதான் மோகம்னு சொல்றோம். சிலர் அந்த பொண்ணின் மேல மோகத்துல இருக்கான்னு சொல்றோம் இல்லையா, அவன் நல்ல அறிவுடையவனாதான் இருந்தான், அவன் நல்ல அறிவை மயக்கியதுன்னு அர்த்தம். ஆக மோகம். அடுத்தது மதம். மதம்னா உலக இன்பத்தை மேலாக மதிக்க செய்வது ஆணவம். இதை விட என்ன சார் இன்பம் இருக்கு, இந்த பொறிகளினால் கிடைக்கக்கூடிய இன்பம் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதைத்தான் மேலாக மதிச்சு செய்வாங்க. அது உலக இன்பத்தை மேலாக மதிக்க செய்தலுக்கு மதம் என்று பெயர். ராகம்னு அடுத்தது 3வது. இது உலக இன்பத்தில் ஆசையை உருவாக்குவது. இத நாம அனுபவிச்சா தேவலாம் அப்படின்னு நமக்கு மேலும் மேலும் ஒரு ஆசையை தூண்டுறது இருக்கு பாருங்க, அதுக்கு ராகம்னு பேர். நம்ம தத்துவத்துல ஆராகம்னு படிச்ச பாருங்க, அதேதான். அடுத்தது விஷாதம்னு ஒண்ணு இருக்கு. விஷாதம்னா அனுபவித்த இன்பம் பிறகு கிடைக்கலன்னு வச்சுங்களேன், அதை வருத்துவது. வருத்துவதுன்னா அதை அழிச்சிருவாங்க சில பேர். ஒரு தலைவியை காதலிப்பான், திருமணம் செய்து கொள்ள முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு மேல ஆசிடை ஊத்திடுவான். இல்லாட்டி அவளை ஏதாவது ஒரு வழியில துன்பப்படுத்தி அவளை இறக்க செஞ்சிருவான். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு விஷாதம்னு பேர். ஆக அனுபவித்த இன்பம் பின்பு கிடையாத போது வருத்துவது. அடுத்தது சோஷம்னு ஒண்ணு. அது என்னன்னு கேட்டா, பற்று உள்ளவரை இருந்து
பிறகு நீங்கும் காலத்து உடம்பை மெலிய வைப்பது. அது இந்த பசலை நோய்னு ஒரு நோய் சொல்லுவாங்க. தலைவனும் தலைவியும் இன்பம் அனுபவித்த பிறகு தனியா பிரிஞ்சு கணவன் பொருள் காலத்தோ படிப்பதற்காகவோ பொருள் சம்பாதிக்காவோ தனியா போயிருப்பான். அப்ப இந்த தலைவி பசலை நோயால் வருந்தி இருப்பாள். அது உடம்பை மலிய வைப்பது, அது சோஷம். அடுத்தது வைசித்திரியம். வைசித்திரியம்னா ஆன்மா தன் குற்றங்களை கடவுள் மேலே ஏற்றுறது. ஆனா தன் பெருமைகளை தானே வியந்து சொல்வது. இவர் செஞ்சிருப்பாரு, ஆனா அந்த குற்றம் இறைவன் தான் என்ன செய்ய வச்சாருன்னு கடவுள் மேல போட்டுருவான் அந்த பாலத்தை. ஆனா தன்னுடைய பெருமையை தானே வியந்து சொல்லுவான். அணியுமாம் தன்னை வியந்துன்னு சொல்லுவாங்க. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை, அணியுமாம் தன்னை வியந்து. ஆக தன்னிடம் தான் செய்யக்கூடிய குற்றங்கள் அனைத்தையும் பெருமான் மேல போட்டுட்டு தான் செய்யக்கூடிய பெருமைகள் அனைத்தையும் தான் வியந்து பிரத்யார் நம்மளை அதிசயிக்கிற மாதிரி பார்க்கிற மாதிரி செய்வாங்க. இதுக்கு வைஷத்ரியம்னு பேர். ஆக ஆன்மாவினுடைய குணங்கள் நிறைய இருக்குது. அதுல ஒரு 6 மட்டும் சொல்லியிருக்கிறேன். மோகம், மதம், ராகம், விஷாதம், சோஷம், வைஷித்திரியம். இதெல்லாம் ஆணவத்தினுடைய குணங்கள். இப்போ இந்த குறள்ல ஆணவத்தினுடைய இருப்பு என்ன அப்படிங்கிறத சொன்னார். அடுத்த குறளுக்கு போறோம். 22வது குறள். இருளானது அன்றி இலது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். ஏகம்னா தெரியும், ஒண்ணு. ஏக பொருள்னா ஒரே பொருளாக இருக்கிறது. நிற்கும் பொருள்னா பார்க்கறதுக்கு தோன்றக்கூடிய பொருள். இருளானது அன்றி இலது, இருள் மட்டும்தான் எல்லா பொருள்களையும் ஒரே பொருளாக மாற்றும். அந்த பொருளினுடைய தன்மை தெரியாத மாதிரி மாற்றிடும். அதுதான் இந்த குறள் சொல்லுது. இருளானது அன்றி இலது எவையும் எப்பொருளாகி நிற்கும் பொருள். ஒரு பொருளினுடைய தன்மை வெளி தோன்றாதபடி அவை யாவையும் இருட்டாகையே ஆக்கி காட்டும். அப்படிப்பட்ட பொருள் உலகத்துல ஒண்ணுதான் இருக்கு, அது இருள். இந்த குறள்ல சொல்லி இருக்கிற இருள் புற இருள். இப்போ இரவு நேரத்துல நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு கரண்ட் போயிருச்சு. சரி, ஒரு மெழுகுவர்த்தி எடுப்போம்னு முள்ள எழுந்து அப்படி போறீங்கன்னு வச்சுங்களேன், செவத்துல முட்டிக்குவோம். அப்ப சுவர் அங்கேதான் இருந்தது, ஆனா சுவரா தெரியல, அதுவும் இருட்டு மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போறோம், அங்க இருந்த ஒரு நாற்காலியில இடிச்சுக்கிறோம். அப்ப நாற்காலியும் இருளாக தெரிந்தது. அங்க ஒரு கயிறு கிடக்கு, நான் என்ன பண்றேன், அந்த கயிற்றை மிதிச்சுட்டேன். எனக்கு டவுட், இது கயிறு தானா இல்ல வேற ஏதாவதா அப்படின்னு சந்தேகப்பட்டு அதை துள்ளி குதிச்சு பயந்துடுறோம். திடீர்னு விளக்கு வந்துடுது. அப்ப விளக்கு வந்த உடனே இது சிவர், இது நாற்காலி, இது கயிறு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா இருளான நேரத்துல ஒரே இருட்டா தெரியுது, எல்லாம் இருட்டுதான். அப்ப அந்த பொருளினுடைய தன்மை தோன்றாதவாறு இந்த இருளானது ஏக பொருளாக, ஏக பொருள்னா ஒரே பொருள், ஒரே இருளாக மாற்றிவிடக்கூடிய, மாற்றினா எப்படி, அந்த நேரத்துல அதனுடைய தன்மை தோன்றாமல் இருக்கக்கூடிய ஒரே தன்மை உடையது இந்த புற இருள் மட்டும்தான். ஆக இந்த குறள்ல இருந்து நமக்கு சித்தாந்த கருத்து என்ன இருக்கு? இருள் எல்லா பொருளினுடைய தன்மையையும் குறைச்சி இருட்டாகவே காட்டுகிறது. இதே மாதிரிதான் ஆணவம். அகையிருள் இருக்கு பாருங்க, எல்லாவற்றையும் நமது அறிவை முழுதுமா இருட்டாக மாற்றி விடுகிறது. அறிவை சுத்தமா மறைச்சிடுது. அப்படி சுத்தமா மறைச்சிருக்கிற இருள் தான் அகையிருள். ஆக இவர் சொல்ல வந்தது ஆணவம் என்கிற ஒரு பொருள் மற்றவற்றை தன்னுடைய தன்மை தோன்றாதவாறு வெளிக்காட்டும், அது மட்டும்தான் வெளிக்காட்டும் அப்படின்னு சொல்ல வந்தவர் இருளை மட்டும் சொல்லி இருக்கிறார். இந்த குறள்ல சொல்லி இருக்கிற அணி பிரிது மொழிதல் அணி.
வேற ஒன்றை சொல்லுவார். நாமளா என்ன பண்ணணும், நம்ம சித்தாந்த கருத்துக்கு அதோட ஒப்புமைப்படுத்தி போகணும். எனவே இருட்டு என்பது அதனுள் இருக்கக்கூடிய பொருளினுடைய தன்மை வெளியே தெரியாதவாறு ஒரே பொருளாக மாற்றி நமக்கு காட்டக்கூடிய தன்மை உடையது. இதைத்தான் சொல்றார், இருளானது அன்றி இலது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். இந்த புற இருளை போல மேற்சொன்ன எல்லாத்தையும் பவத்துயர்ல இருந்து இன்பத்திலிருந்து அனைத்தையும் அறிய ஒட்டாமல் உயிரை மறைத்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் உள்ளது. அந்த பொருள் தான் ஆணவம். அதனாலதான் உமாபதி சிவாச்சாரியார் இருள் என்கிற வார்த்தையில இந்த மாதிரி ஒன்றை சொல்லியிருக்கிறார். இது ஆணவத்தை குறிப்பிடுவது. இது என்ன பண்ணும், அழியாத வீட்டு இன்பத்தை மறைத்து அதை பெறுதற்குரிய வழியில் செல்ல விடாது தடுக்கும். அப்படி வீட்டின்பம் இருக்குங்கிறதே சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி அந்த வழி தெரியும்? அதனால தான் ஆணவத்தினுடைய தன்மையை சொல்றவர் இருளை சொல்லி இருக்கிறார் இந்த குறள்ல. இந்த ஆணவத்தினுடைய தன்மையை பார்க்கணும்னா, நம்ம திருச்செந்தூர்ல நேற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது மிகச்சிறப்பான முறையில. அங்க ஒவ்வொரு ஆண்டும் சூரசம்ஹாரம் நடக்கும். அதுல சூரபத்மனுக்கு அருள் செய்வார் பெருமான். முன்னாடி முருகன் நிற்கிறார், சூரபத்மன் எதிரில் நிற்கிறான். சூரபத்மனுக்கு முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறார். மிகப்பெரியதா பார். அது வரைக்கும் சூரபத்மன் இது சின்ன குழந்தை, சின்ன பையன், இவன் எப்படி நம்மளை வெல்ல முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தவன் இதை பார்த்தான் பாருங்க. பார்த்த உடனே, பேருருவ காட்சியை பார்த்த உடனே ஒரு நல்லுணர்வு அவன்கிட்ட வந்துருச்சு. இவர்தான் அண்ட சராசரங்களுக்கும் தலைவர், இவரை நாம் வழிபட வேண்டும், வலம் வர வேண்டும், 2 கைகளை எடுத்து குவித்து வணங்க வேண்டும், இவருக்கு என்னாலும் அடிமைத்திறம் பூண்டு வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு கணம் சிந்திச்சான் சூரபத்மன். சிந்திச்ச உடனே கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் திடீர்னு மாறி போச்சு மனசு. என்ன மனசு மாறிச்சு? முருகப்பெருமானை வந்து நான் தான் அழிப்பேன், இவன் சின்ன குழந்தை, என்னை போன்ற வீரன் எவன் இந்த உலகத்துல இருக்க முடியும்? முருகப்பெருமானுக்கு நேர் எதிர் நின்று சண்டையிட்டான் என்று இந்த வரலாறு பேச வேண்டும். அதனால நான் முருகப்பெருமானை அழித்தே தீருவேன்னு மீண்டும் பழைய நிலைக்கு போயிட்டான். கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லுவார் இதற்கு. ஏன் காரணம், என்ன காரணம் சொன்னா, தடுத்தது மானம் ஒன்றேம்பார். அவன் இப்படிலாம் எண்ணா, ஆனா அவன் செய்யல. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு உள்ளே இருந்த ஆணவம். அதனாலதான் தடுத்தது மானம் ஒன்றே. அந்த மானம் இருந்ததுன்னா அவன் செய்யக்கூடிய செயல்கள் அவனுக்கு மிகச் சிறந்ததாக தெரியும். உண்மை அங்க அடிபட்டு போயிடும். நம்ம முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்கிற எண்ணம் அந்த கண நேரம் தோன்றி கண நேரத்துல மறைந்து விட்டது. சரி, அப்ப முதல் குறள்ல ஆணவம் என்று ஒன்று இருக்குன்னு சொன்னார். 2வது குறள்ல ஆணவம் என்பது இருள்னு சொன்னார். இருளை போன்றதுன்னார். இப்போ 3வது குறளுக்கு போறோம். 23வது குறள் மிக முக்கியமாக அனைத்து சித்தாந்த ஆசிரியர்களாலும் மாணவர்களாலும் பேசப்படக்கூடிய ஒரு குறள். என்னன்னு சொன்னா, எது வந்து அக இருளா புற இருளா, ஆணவமா வெளியில தெரியல இருளா, எது சிறந்தது? 2க்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன? அதைத்தான் இதுல சொல்ல போறார். என்ன பாருங்க, ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும். ஒரு பொருளும் காட்டாது, இருள் என்ன பண்ணாது? ஒரு பொருளையும் காட்டாது, உருவம் காட்டும். உருவம் காட்டும்னா தன்னுடைய இருப்பை காட்டும். இருள்னு ஒண்ணு இருக்குங்கிறது தெரியும். அப்ப இருளானது தன்கிட்ட இருக்கிற எந்த பொருளையும் காட்டாது. நாற்காலி காட்டாது, மேசை காட்டாது, சோபாவை காட்டாது, அங்க இருக்கிற எந்த பொருளையும் காட்டாது. ஆனா இருட்டு இருக்குங்கிறத காட்டும். அதான் தன்னுடைய இருப்பை காட்டும். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும். இரு பொருளும் காட்டாது இது.
இரு பொருளும் காட்டாதுன்னா ரெண்டு பொருள் இருக்கு. என்னது? ஒண்ணு தன்னுடைய உருவத்தையும் காட்டாது, தாங்கிட்ட இருக்கிற பொருளையும் காட்டாது. எது? ஆணவம் தன்னையும் காட்டாது, தாங்கிட்ட இருக்கிற பொருளையும் காட்டாது. அப்ப எது வலிமை வாய்ந்தது பாத்தீங்களா? ஆணவம் தான் வலிமை வாய்ந்தது. இந்த குறள் பாருங்க எவ்வளவு அருமையா எழுதியிருக்கிறார். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது. அப்ப அந்த ஆணவம் என்ன பண்ணும்? தாங்கிட்ட இருக்கிற பொருளையும் காட்டாது, தன்னையும் காட்டாது. இந்த இருளை பத்தி சொல்லும் போது பெரிய புராணத்துல ஒரு இடம் என்னன்னா, இளையான்குடி மாறனாயனார் இருட்டுல காலையில விதைச்ச நெல்லை அரிக்கிறதுக்காக போறார். அப்ப இருட்டு எப்படி இருக்குன்னு சேக்கிழார் ஒரு அற்புதமா சொல்லி இருப்பார். பெருகு வானம் பிறங்க மழை பொழிந்து அருகு நாப்பன் அறிவரும் கங்குல்தான் கருகு மையிருளின் கணம் கட்டுவிட்டு உருகுகின்றது போன்றது உலகலாம். பெருகு வானம் பிறங்கன்னா இந்த வானம் பூரா இந்த பொத்துக்கிட்டு குத்துதுன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த அளவுக்கு பிறங்கி மழையை பொழிஞ்சு அருகு நாப்பன் அறிவரும் கங்குல் தான். அந்த பாதை இருக்கு பாருங்க, பாதையில் நடந்து போறோம், பாதையினுடைய நடுவுல போறோமா, ஓரமா போறோமா, இல்ல குழி இருக்கா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. அறிவரும் கங்குல் தான். கங்குல்னா இருட்டு. அப்படிப்பட்ட கங்குல், அந்த இருட்டானது எப்படி இருக்குது? அதான் அந்த பாதை தெரியலன்னு சொன்னோம்ல. கருகு மையினின் கணம், மை இருளின் கணம், மை போன்ற இருள், அந்த இருட்டு கொத்தா சேர்ந்து, கணம்னா கூட்டமா சேர்ந்து கட்டு விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தன்னுடைய திடத்தன்மை இழந்து உருகினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கருகு மையிருளின் கணம் கட்டுவிட்டு உருகுகின்றது போன்றது உலகலாம். அப்படி மையிருளினுடைய கூட்டமானது கொஞ்சம் கொஞ்சமா உருகி கீழே வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருட்டு இருக்குன்னு சொன்னார். அதாவது அந்த இருளை இவர் சுருக்கமா சொல்லிட்டார். ஒரு பொருளும் காட்டாது. நடந்து போறீங்க, அது குழி இருக்கா, குண்டு இருக்கு, மேல ஏதாவது மலை இருக்குதா, இல்ல கல்லுகள் இருக்கா தெரியாது, நடுவுல போறோமா ஓரமா போறோமா தெரியாது. ஆக ஒரு பொருளும் காட்டாது. இருள் உருவம் காட்டும், தன்னுடைய உருவத்தை காட்டும். இப்ப பாருங்களேன், இப்போ லைட் ஆஃப் ஆயிடுச்சு, இருள் வந்துருச்சு. உடனே இருள் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ணலாம்? ஒரு விளக்கேற்றி வைக்கலாம். சப்போஸ் விளக்கேற்றக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், நான் கொஞ்சம் கவனமா நடந்து போவேன். எனவே இருள் தன்னுடைய உருவத்தை காட்டினால் எனக்கு கிடைக்கிற லாபம் இது. ஆனா ஆணவம் என்ன பண்ணுது? தாங்கிட்ட இருக்கிற பொருளையும் காட்டாது, தன்னையும் காட்டாது. அப்ப என்கிட்ட ஆணவம் இருக்கா, இருக்கிறதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப அதை நீக்குவதற்கு என்ன வழிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஆணவம் தான் தன்னுடைய உருவத்தை காட்டாதாச்சே. அப்படி காட்டலங்கும் போது நான் என்ன பண்ணுவேன்? ஆணவம் இருந்தா போது, அது இருக்கிறது. அப்ப ஆணவமானது இரு பொருளும் காட்டாது இது. அப்ப கண் வேறாகவும் ஒளி வேறாகவும் இருக்கிறதுனாலதான் கண்ணை மறைப்பது புறையிருள். அப்ப இருட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, தன்னுடைய உருவத்தை தெரிஞ்சுக்கிட்டா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடப்பேன். ஆனா ஆணவ மலம் இருக்குங்கிறதையே நமக்கு காட்டாது. சிலருடைய இதை பார்க்கலாம். நீங்க உங்களுடைய துயரத்தை யார்கிட்டயோ ஒருத்தர் சொல்றீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை கேட்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க. உடனே அவங்க தன்னுடைய துயரத்தை பதிலுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு வகை. அதனாலதான் நாம என்ன பண்றோம்? கோயில்கள்ல சென்று பெருமான்கிட்ட முறையிட்டோம்னு வச்சுங்களேன், பெருமான் நம்ம கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டார், அவருக்கு தீர்வு தருவார். நமக்கு அது ஒரு சௌகரியம். ஆனா நீங்க ஒரு செய்திய அருகர்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவர்கள் கேட்பார்களா என்று சொல்ல முடியாது, கேட்டு உள்வாங்குவார்களான்னு சொல்ல முடியாது, அதற்கு தீர்வு சொல்வார்களான்னு சொல்ல முடியாது. இப்படி ஒரு வகை இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க? நம்முடைய கருத்து என்ன சொல்ல வர்றாங்கிறதையே புரிஞ்சிக்கவே மாட்டாங்க.
ஆனால் அவர்கள் சொல்லுவதை நம்மிடத்திலே திணித்து விட்டுத்தான் போவார்கள். அவங்க வாட்டுக்கும் அவங்க கதையை சொல்லிட்டே இருப்பாங்க. நடுவில் நான் சொல்றது புரியுதா, இப்படி நடந்து போச்சு, என்ன ஏது அப்படிங்கிறத விளக்கமா சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. இது ஒரு வகை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க சொல்றது தப்புங்கிறத காட்டி எப்பயாவது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எதிரிலே சொல்பவர்கள் சொல்லக்கூடிய கருத்துல இது தவறு என்று குற்றம் காண்பதிலேயே வேலையா இருப்பாங்க, சிறப்பா இருப்பாங்க. அதுல வேற சொல்லிக்குவாங்க, நெற்றிக்கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமேன்னு வேற சொல்லிக்குவாங்க. ஆக எதிரிலே இருக்கக்கூடியவர்களுடைய குறைகளை, கருத்துக்களை தவறு என்று காட்டுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அவர் எப்படி மட்டம் தட்டலாம்னு நினைப்பாங்க. என்ன இவர் பெருசா சொல்லிட்டார், இதை விட இவர் இன்னொருத்தர் அழகா சொல்லுவார் அப்படின்பா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிறர் இடத்துல தகுதி இருக்கும், மனசு பாராட்ட மாட்டாங்க. தகுதி இருந்தாலும் அதை மதித்து பாராட்டக்கூடிய மனம் இருக்காது. தாங்கிட்ட தகுதியே இருக்காது, ஆனாலும் கூட அவர் தம்மையே பெரிதாக மகிழ்ந்து இருப்பார். இதெல்லாம் ஆணவம் அவங்கள்ட்ட இருக்குங்கிறத வெளிக்காட்டாம இருக்கிறதுக்குள்ள குணங்கள். இதெல்லாம் அவர்களுடைய செயல்கள். அவங்கள்ட்ட இப்படிப்பட்ட இயல்பு நம்ம கிட்ட இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சாதானே அந்த ஆணவத்திலிருந்து நம்ம விடுபடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. எனவே ஆணவ மலம் தன்னை காட்டாமல் எண்ணிறந்த வகைகளிலே செயல்படுகிறது. ஆக அவர்களுடைய செயல்பாடுகளிலிருந்து அவரிடத்திலே ஆணவம் இருக்கிறது என்பதை நாம் பலவேறு எடுத்துக்காட்டுகளினால் தெரிந்து கொள்ளலாம். அதனாலதான் உமாபதி சிவாச்சாரியார் மாறி யாருமே இவ்வளவு விளக்கமா ஆணவ மலத்தை சொல்லவில்லை. ஆக உலகத்தில் இருளான பொருளை விட வலிமை வாய்ந்ததாக ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருள்தான் ஆணவ மலம். இந்த ஆணவ மலத்தினுடைய சிறப்பு தன்னை காட்டாதுன்னு சொன்ன, இரு பொருளும் காட்டாது இது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஆக இந்த ஆணவ மலத்தை அவர்கள்ட்ட சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்ப நான் சொல்றேன், இந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன்னு சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுனாவே ஆணவ மலத்தினுடைய உச்சாணி கொம்புல அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு, ஆணவ மலம் தன்னுடைய இருப்பை காட்டுவதில்லை அப்படின்னு சொன்னார். அப்ப அவங்க செய்யறது எல்லாம் நல்லதே போல தோன்றும். உதாரணமா ஒருத்தர் ஒரு சூழ்நிலையால ஏதோ ஒரு காரணத்தினால கொலை செஞ்சுட்டாருன்னு வச்சுங்களேன். ஆனா அவருக்குரிய தர்க்கத்துல சொல்லுவார், நான் இந்த காரணங்களால இந்த சூழ்நிலையால தான் நான் இந்த கொலையை செய்தேன். ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கும் அவர் என்ன சொல்லுவாரு, நான் இந்தந்த காரணங்களால அவருக்கு தப்பிப்பதற்கு அவருக்குள்ள காரணங்களை சொல்லுவார். ஊழல் செய்யறாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஊழல் செய்யும் போது நான் இந்த காரணங்களினால எனக்கு இப்படிலாம் இருக்கு, அதனால தான் நான் லஞ்சம் வாங்குறேன் அப்படின்னு சிலர் தன்னுடைய ஆணவ மலத்தினுடைய இயல்பாக சொல்லுவார்கள். அப்படி வாங்கலன்னு வச்சுங்களேன், அவன் பிழைக்க தெரியாதவன்னு வச்சிருவான், பிழைக்க தெரியாதவர்கள். அப்ப ஆணவ மலத்தினுடைய இயல்புங்கிறது அவரை அறிய ஒட்டாது செய்வதுதான். அதே மாதிரிதான் உரையாசிரியர்கள் சிலர் புலால் உண்ணுதலையும் சொல்கிறார்கள். அவங்க சாப்பிட்றாங்க, புலால் உண்ணுதல் செய்கிறார்கள், ஆனா அது தவறு என்று அவர்கள் அறிவுக்கு எட்டுவதில்லை. வள்ளுவர் புலால் மறுத்தல்னு ஒரு அதிகாரமே போட்டிருக்காரு. இப்போ நம்முடைய தோல் இருக்கு, தோலை நீக்கிட்டோம்னு வச்சு கொஞ்சம் பிச்சு வந்துருச்சு, அப்ப பாத்தீங்கன்னா அது புண்ணு. அதனாலதான் அவர் சொல்லுவார், ஊன் உண்பவர் புண் உண்பவர் கடைசியா. இன்னொரு இடத்துல சொல்வார், தன் ஊன் பெருக்கற்கு பிரிதின் ஊன் உண்பார் எங்கனம் ஆளும் அருள். நம்முடைய உடம்ப நான் நல்லா பெருக்கணும் வளர்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக வேற ஒரு உயிரினுடைய உடம்பை எடுத்து சாப்பிடுவதற்கு எனக்கு எந்த விதத்துல உரிமை இருக்கிறது? அந்த உரிமையை உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு புலால் உண்ணாமை புலால் மறுத்தல்ங்கிற அதிகாரத்துல வள்ளுவர் அற்புதமா சொல்லியிருப்பார்.
இன்னொரு இடத்துல சொல்லுவார், கொல்லான் புலால் மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும். ஏன் கைகூப்பி தொழும்னு கேட்டா அவர் சொல்றாரு, இவராலதான் நம்ம எல்லாம் உயிரோட இருக்கோம். இவரும் சாப்பிட ஆரம்பிச்சாருன்னா நாமளும் இறந்து போயிடுவோம். ஆக இறந்து போவர்களுடைய எண்ணிக்கையில நாம இருந்துருவோம். அதனாலதான் எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் அப்படின்னு சொல்றார். அப்ப ஒருத்தர் கேட்டாரு, சரி எல்லா உயிரும் எப்படி சார் கை கூப்பி தொழும்? அதுக்கு என்ன கையா இருக்கு? இப்ப குரங்குக்கு இருக்கு 2 அது கால் போலவே இருக்கு, அது கையா எடுத்து கும்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப மற்ற உயிர்கள்லாம் எப்படி கை கூப்பி தொழும்? வள்ளுவர் எல்லாம் தப்பா சொல்லிட்டாரா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கு எங்க ஐயா சொல்லுவாரு, ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், அவங்க புலால் உண்பவர்கள் டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்காங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, நீங்களும் உட்காருங்க சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. உடனே இவர் இல்லை, நான் புலால் சாப்பிடுற பழக்கம் இல்லை, வேண்டாம். சிலர் என்ன பண்ணுவாங்க, என்னங்க அதுல இருக்க எலும்பெல்லாம் பொறுக்கிட்டு அதெல்லாம் சாப்பிடுங்க, அதுவும் அதனுடைய சாறு அதில் தானே இருக்கும், அதையும் சாப்பிட மாட்டேன், என்னங்க சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாரும் வற்புறுத்துக்கிறார். சாப்பிட்டா அந்த உறவு நீடிக்கும் போல இருக்கு, சாப்பிடலாமா வேணாமா? உடனே இவர் என்ன பண்றாரு, 2 கையெடுத்து கும்பிடுறாரு. கும்பிட்டு, நான் சாப்பிடவே மாட்டேன், இது ஒரு உயிர், அதனால சாப்பிட மாட்டேன்னு கையெடுத்து கும்பிடுறாங்க பாருங்க, அவரை தான் சொல்றாருங்கிறார். கொல்லான் கைகூப்பி புலால் மறுத்தானை எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு பொருள் சொன்னோம்னா, நாம கைகூப்பி யார் ஒருத்தர் புலால் மறுக்கிறார்களோ அவர்களை எல்லா உயிரும் தொழும் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னு எங்க கோவை சிவபிரகாச சுவாமிகள் சொல்லுவார்கள். அந்த அகையிலே நாம எந்த ஒன்றிற்கும் ஆணவம் ஒன்றுதான் நம் அறிவை மறைப்பதற்கான சிறப்பான ஒரு குணம் என்று சொல்லி, அந்த குணம் எப்பொழுதும் எந்த நிலையிலும், அதாவது ஆரம்ப நிலையில கேவல நிலையிலும் சரி, சகல நிலையும் சரி, முக்தி நிலையிலும் நம்மை விட்டு நீங்காது இருக்கக்கூடிய ஒரே மலம் ஆணவ மலம். அந்த ஆணவ மலம் தான் நாம் செய்யக்கூடிய அனைத்து தீய காரியங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்பதை இந்த 3 குறள்களினாலும் தெரிந்து கொண்டோம். முதல் குறளிலே ஆணவத்தினுடைய இருப்பை சொன்னார். 2வது குறளிலே ஆணவம் இருளை போன்றது என்று சொன்னார். 3வது குறளிலே ஆணவம் இருளை விட கொடியது. இருள் தன்னிடம் இருக்கிற பொருளை காட்டாது, தன்னை காட்டும், தன்னுடைய உருவத்தை காட்டும். ஆனால் ஆணவ மலமானது தன்னையும் காட்டாது, தன்னிடம் இருக்கிற பொருளையும் காட்டாது, இரு பொருளும் காட்டாது இது என்ற அளவிலே இந்த ஆணவ மலம் பற்றிய 3 குறள்களை நிறைவு செய்து, இதுவரை கேட்டிருந்த உங்கள் அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி, இந்த வாய்ப்பினை அளித்த பிரேமா சம்பந்தம் அவர்களுக்கு எனது நன்றியதையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மெய்யை வாழ்க, யானிதன் வணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. நன்றி, நன்றிங்க. அருமையான ஒரு விளக்கம் ஐயா. இன்னைக்கு மகேஷ் ஐயா பேசிட்டுங்க. மகேஷ் ஐயாவுக்கும் பொன்குடி அம்மாவுக்கும் வாய்ப்பு.